வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இது யூனிட் 1 பிஜிடிஆர்பிஎஸ்டி வராது கொஷின் கேட்டிருந்தீங்க. நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். குவிஸ் டைம் வாங்க. இப்போ வந்து கொஷின்ஸ்குள்ளே போகலாம். சாமவேதத்தின் முக்கிய சாகைகள் அப்படின்னா கிளைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. வாஜசநேயி, தைத்திரியா, பி வந்து சௌ நக, பிம்ப்லாடா, சி கௌதம், ரணயானி, ஜெய்னிமியா, டி சகல் பாஸ்கலா. இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்றத நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கௌதம், ரணயானி, ஜெய்னிமியா. இது வந்து 3 கிளைகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தா இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் போடல, நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். பின்வரும் உபனிஷாத் எது அதர்வண வேதத்தோட தொடர்புடையது? தைத்ரியாவா, சாத்தியோக்கியாவா, பிரகதாருண்யகா, முண்டக உபனிஷமா? இதில் வந்து எது வந்துட்டு அதர்வண வேதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதர்வண வேதத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறத கொஷின். இன்னொரு டைம் வந்து வாசிக்கிறேன். தைத்திரியமா, சாத்யோக்கியா, பிரகதாருண்யகவா, முண்டகவா? ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இது ஆன்சரோடவே இருக்குது. ரிக்வேதத்தில் எந்த மண்டலம் வந்து புருஷ சுக்தத்தை வந்து கொண்டுள்ளது அப்படின்றத அந்த ஆல்ரெடி நான் போர்டில் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில், மினிட் மாஸ்டரி அந்த சீரீஸில். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 10ஆம் மண்டலம். ஓகேங்களா? புருஷ சமித்தம் 10ஆம் மண்டலம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 4th கொஷின். வேத சடங்குகளில் உத்காதர் என்ற புரோகிதர் எந்த வேதத்துடன் தொடர்புடையவர்? உத்காதர் அப்படின்ற போதகர் வந்து, அதாவது புரோகிதர் வந்துட்டு தான் ஐயருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து எந்த வேதத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமமா, ரிக்கா, யஜுரா, அதர்வனம்? ஓகேங்களா? இது வந்து உத்காதர். நல்லா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. உத்காதர் அவர் வந்து எந்த வேதத்தில் வந்து தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தா சாம வேதத்தில். ஏன்னா அவர் தான் மந்திரங்களையும் சடங்களையும் பாடுறவர், அவர் தான் சாம வேதத்தில். ஆனால் அவர் தான் தொடர்புடையவர். ஓகேங்களா? ஸோ 5வது கொஷின் போகலாம். வேத காலங்களில் பூர்வ மீமாம்சா தத்துவம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத சடங்குகளும் தர்ம விதிகளோட தொடர்புடையது தான் வந்து பூர்வ மீமாம்சா அப்படின்னு. பூர்வ மீமாம்சா ஒன்றும் இல்லை. இப்போ வேத சடங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய விளக்கம் வந்து சரியான விளக்கம் தான் பூர்வ மீமாம்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 6வது கொஷின். வேத இலக்கியத்தில் பிரஜாபதி என்பவர் யார்? வேத இலக்கியத்தில் பிரஜாபதி என்பவர் யார்? படைப்பு கடவுளா, மழை தெய்வமா, ஒரு போர் தெய்வமா, இல்லை நோய்களை குணப்படுத்துவாரா? இதில் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படைப்பு கடவுள். பிரஜாபதி அப்படின்றது வந்து வேத இலக்கியத்தில் ஒரு படைப்பு கடவுளாகவும் ஒரு உயிரினங்களோட தந்தையாகவும் இவங்க தான் கருதப்படுறார். ஓகேங்களா? பிரஜாபதி. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வேத இலக்கியத்தில் எந்த பகுதி இந்த வேத ஜோதிட அறிவியலை உள்ளடக்கியது? நான் அனைத்தே சொல்லியிருந்தேன். வேதாந்தங்கள் மொத்தம் 6 வேதாந்தங்கள் அப்படின்றது உங்களுக்கு மினிட் மாஸ்டரியில் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன். ஸோ வியாக்கரணம்னா என்ன, சிக்ஷானா ஜோதிடம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இதையே உங்களுக்கு வந்து இந்த கொஷின் ஆன்சர்ஸ் வந்து நடத்திருக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். காயத்ரி மந்திரம் எந்த வேதத்தில் உள்ளது? நீங்கள் கண்டிப்பாக அந்த மினிட் மாஸ்டரி பார்த்துருந்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம் ஓரளவுக்கு. காயத்ரி மந்திரம் எதில் வந்து உள்ளடங்கி எந்த வேதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக் வேதத்தில் வந்து உள்ளடங்கியது. ஓகே, வந்து யார் விஸ்வாமித்திரரால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட்டு எந்த மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது மண்டலம். ரொம்ப முக்கியம்னா 3ஆம் மண்டலம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வினா பாருங்கள். வேத இலக்கியத்தில் அத்வருயு என்ற புரோகிதரின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடங்கு மந்திரங்களில் ஓதுறது. ஓகேங்களா? அத்வருயு யஜுர் வேத அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து இந்த அத்வருயு அப்படின்ற வந்து எஜுர் வேதத்தில் வருவார். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து சாமவேதத்தில் இது வந்து என்ன பண்ணுவாங்க, யாகத்தில் நடக்கிற சடங்குகள்லாம் உச்சரிக்கிறவர், வந்து எஜுர்வேதத்தில் நடக்கிற சடங்குகளை உச்சரிக்கிறவர் தான் வந்துட்டு அத்வரியூ அப்படின்ற ஒரு புரோகிதர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து காலவரிசை கொஷின் என்னால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. காலவரிசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உபநிதம்னா லாஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா SPAU அப்படின்னு வச்சுக்கோங்க. SPAU கேஸ்பா அப்படி கூட வச்சுக்கோங்க. சம்கீதைகள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் இதான் வந்து காலவரிசைப்படி வரும். வேத இலக்கியத்தில் வந்து வளர்ச்சி பாதை வந்து பொதுவாக இந்த காலவரிசையில் தான் இருக்கும் அப்படின்றதான். அடுத்த கொஷின் பாருங்கள். வேத இலக்கியத்தின் ஒரு பகுதியான கிருஹ்ய சூத்திரத்தில் எதை பற்றி பேசுகிறது? ஓகே, கிருக்கியா அப்படின்ற ஒரு சூத்திரம் இருக்குது, சூத்ரா இருக்குது. அந்த சூத்திரம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மற்றும் சடங்குகளோட பழக்க வழக்கங்கள், அதாவது நம்மளுடைய கல்ச்சர்ஸ் சடங்குகள் பற்றி பேசுது. திருமணமாகட்டும், இறப்பு, பிறப்பு, வீட்டில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் பற்றி பேசுறது கிருக்கியா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். யாகம் வந்து எதை பற்றி சொல்லுது? வேத காலத்தில் யாகம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா அர்ப்பணிப்பு சடங்கை பற்றி தான் வந்து யாகம் அப்படின்றது சொல்லுது. ஓகேங்க, அதாவது அந்த யாகம் இருக்குது பார்த்தீங்களா, எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு யாகம் பண்ணணும். இப்போ அஸ்வமேத யாகம்னா அது வந்து ஒரு குதிரையை அர்ப்பணிக்கிறது தான். ஸோ வந்து நம்ம ஒரு விஷயத்தை அர்ப்பணிக்கிறது அதாவது அந்த யாகம் அப்படின்றது ஒரு விஷயத்தை அர்ப்பணிப்பு பண்ணுறது தான் சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? யாகம் என்பது வேத காலத்தில் தெய்வங்களுக்கும் அர்ப்பணிக்கப்படும் ஒரு சடங்கு. இதில் அக்னி குண்டத்தில் காணிக்கைகள் செலுத்தப்படும். ஓகேங்களா? அக்னியில் என்னென்னலாம் போடுறாங்களோ அது எல்லாமே அர்ப்பணிப்பு தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட் காயத்ரி மந்திரம் கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். எத்தனாவது மண்டலம்ன்றது முக்கியம். அடுத்த கொஷின் பாருங்கள். வேத இலக்கியத்தில் அகிம்சை என்ற கருத்து எப்போது முக்கியத்துவம் பெற தொடங்கியது அப்படின்னு பார்த்தா உபனிஷா காலத்தில், அதாவது லாஸ்ட் சம்கீதைகள்லாம் ஆரண்யங்கள்லாம் தாண்டி உபனிஷா
உபனிஷத் லாஸ்ட் வரும். அந்த காலத்தில் தான் அகிம்சை அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியமான வினாவிடை இது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு மேலும் மேலும் நிறைய வினாவிடை போட்டுகிட்டே இருப்போம். ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து ஏன்னா வந்துட்டு எக்ஸாம் நெருங்க நம்ம நிறைய கொஷின் ஆன்சர்ஸ் படித்தாதான் நீங்கள் அட்லீஸ்ட் கவர் பண்ண முடியல, இந்த கொஷின் நம்ம படித்தோம் அப்படின்றத கிளிக் ஆனால் கூட நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். இதான் ஃபஸ்ட்டு. இது வந்து நீங்கள் எப்படி வியூஸ் வருது, லைக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ 15வது கொஷின் பாருங்கள். வேத காலத்தில் முக்கிய பொருள் ஆதாரமாக கருதப்பட்டது எது? ஓகே, வேத காலத்தில் ரொம்ப முக்கியமான பொருள் இது வந்து ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்பட்டது. கால்நடைகளா, நிலமா, தங்கமா, மசாலா பொருட்களா? ஸோ மசாலா பொருட்கள் அப்படியே அடிச்சிருங்க, தங்கம் அப்படியே அடிச்சிருங்க. மீதி ஆப்ஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டால் வெறும் வந்து பசுக்கள், நிலம். ஏன்னா வந்து நம்ம செல்வங்கள் அப்படின்னு எதை வந்து பண்டைய காலத்தில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் தான். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்னத்துக்கு வந்து யோசிச்சிருப்பீங்க. கரெக்டாக ஆன்சர் கால்நடைகள், பசுக்கள். அதாவது வேத காலத்தில் பசு வந்து செல்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அடையாளங்கள், ஒரு விஷயத்தை வந்து பரிமாறத்துக்கான ஒரு ஊடகமாகவே வந்துட்டு பசுக்கள் தான் கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேத காலத்தில் முக்கியமான பொருள் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ணை மூடிட்டு பசு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? மற்றபடி தங்கமோ நிலமோ எல்லாமே முக்கியம் தான். பட் ஆனால் வந்து பசு தான் வந்துட்டு ஒரு ரொம்ப செல்வமாக கருதப்பட்டாங்க. செல்வம்னா காசு பணம் கிடையாது, அது வந்து ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சந்தஸ் என்ற வேதாங்கம் எதை விளக்குகிறது? இதுவும் நாங்கள் போட்டிருக்கோம். 6 வேதாந்தங்களில் வந்து சந்தஸ் வந்து எதை விளக்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. வேத மந்திரங்கள், யாப்பிலக்கணம் மற்றும் மீட்டர், மந்திரங்களின் பொருள், சடங்கு விதிமுறைகள், வேத பாடல்கள். ஸோ சடங்கு எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தெலுங்கு அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி கல்பம் அப்படின்ற நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்துருந்தா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட்டும் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஆன்சர் வந்து சந்தாஸ்க்கு வந்து கரெக்டாக சொல்வீங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேத மந்திரங்கள், யாப்பிலக்கணம் மற்றும் மீட்டர் பற்றி சொல்கிறது தான் சந்தாஸ். ஓகேங்களா? ஸோ சந்தாஸ் என்பது வேத மந்திரங்களையும் மீட்டரையும் யாப்பிலக்கணம், அதாவது ஆய்வு செய்யும் ஒரு வேதாங்கம் தான் வந்துட்டு சந்தாஸ் அப்படின்ற ஒரு வேதாங்கம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த 6த்தையுமே நீங்கள் ஒரு டைம் நினைவு கூர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆகும் 6 வேதாந்தங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், சத்தியமேவ ஜெயத்தே. இது ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் எந்த உபனிஷத் இருந்து எடுக்கப்பட்டது? அது வந்து கத்துபநிஷமா, சத்தோக்கிய உபநிஷமா, முண்டக உபநிஷமா, மண்டுக்கிய உபநிஷமா? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிசியில், டெட்டில், செட்டில், ஈவன் வந்து டிஆர்பிலையுமே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 2010-11 தெரியல அந்த டைமில். ஸோ முண்டக உபநிஷம், சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் இந்தியாவின் தேசிய குறிக்கோளாகவும் இருக்கிறது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன் வாய்மையே வெல்லும் அப்படின்ற இந்த வந்து சாஞ்சி ஸ்டூப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த சிம்பிள் அந்த ஒவ்வொன்றுத்தையும் எடுக்கும் போது இந்த கோட்பாட்டையும் அவங்க எடுக்கிறாங்க கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிருங்க. வேத காலத்தில் கவி என்ற சொல் யாரை குறிக்கிறது? பாடகரையா, புத்திசாலி அல்லது ஞானியவா, குயவன்? குயவன்னா வந்து பானையை வந்து இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க குயவன் சொல்லுவாங்க. இல்லை போர் வீரரையா? யாரை வந்து கவின்னு சொல்லுவோம்? இப்போ பாரதியார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடகர். இது வந்து கவிதைய பாடல் பாடுறாங்க. அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலி அல்லது ஞானி. ஓகேங்களா? அவங்கள தான் கவின்னு சொல்லுவாங்க. இல்லை தெய்வீக தூண்டுதலாக ஒருத்தர் பேசுகிறாரு, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏக்நாம், துக்காராம் இவங்களாம் இருக்காங்கன்னா அவங்களையுமே வந்து கவி இல்லை ஞானி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது புத்திசாலியான ஒரு வந்து கவிதையோ இல்லைனா வந்துட்டு புத்திசாலி தெய்வீக கோட்பாட்டை பேசுகிறவங்கள நம்ம வந்து கவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது வந்து வழக்கம். ஓகேங்களா? ஸோ பாடகரை நம்ம கவின்னு அழைக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த வினா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத இலக்கியத்தில் தத்துவம், ஓகே தத்துவம் இல்லை தத்துவம், ஆசி என்ற மகா வாக்கியம் எந்த உபனிஷத்தில் காணப்படுகிறது? கௌஷதிகி உபனிஷம், தைத்திரிய உபனிஷம், சாந்தோக்கிய உபனிஷம், ஐதரிய உபனிஷம். இதனால நீங்கள் நோட் பண்ணிங்களா, இந்த 4 ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. கௌஷிதம், தைத்தன்யம், கௌதமம், சாந்தியோகம், ஐதரியா, அதுக்கப்புறமேட்கா நைநீதம், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த உபனிஷம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அது சம்மந்தமான கேள்விகளுமே கேட்கலாம். முடிஞ்சு நான் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் வந்து உங்களுக்கு போடுறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்தா தான் எங்களுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். சத்தோக்கிய உபனிஷம், தத்துவம் அசி, அது அது நீயாக இருக்கிறாய் என்பது சத்யோக உபநிஷத்தில் உள்ள ஒரு முக்கிய வாக்கியமாகும். இது ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றே என்பதை கூறுகிறது. உங்களுடைய சோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்று தான், நீயா இருக்கிற அப்படின்றத வந்து சந்தோக்கிய அப்படின்னு ஒரு உபநிஷம் சொல்லுது. ஓகேங்களா? சந்தோக்கிய உபநிஷம். ஸோ அடுத்த வினா பாருங்க. ரிக்வேதத்தில் உள்ள அக்னி என்ற தெய்வம் எதை குறிக்கிறது? ஸோ இந்த கொஷினுக்கு வந்து ரொம்ப வந்து விளக்கலாம் தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். மொத்தம் வந்துட்டு நீர், காற்று, நெருப்பு இதெல்லாம் வந்துட்டு இது அக்னி அப்படின்னா நெருப்புன்றது உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்க்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்காதீங்க. இது ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ், இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் நம்ம கொஷின் எடுக்கும் போது இப்படி ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். வேத இலக்கியத்தின் எந்த பகுதி அரசர்களின் கடமைகள் மற்றும் நீதி பற்றி விவரிக்கிறது? ஓகே, ஒரு வேதாந்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, வேதாந்தங்களில் வேதிக் லிட்ரஸி இருக்குது பார்த்தீங்களா, லிட்ரேச்சர். அந்த லிட்ரேச்சரில் வந்து அரசருடைய கடமை பற்றியும் அதோடைய நீதி பற்றியும் வந்துட்டு எந்த பிராமணம் விளக்குகிறது? பிராமணம்னு ஒன்றும் இல்லைங்க,
என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு இது எழுதுறேன், வேதம் எழுதுறேன், இல்ல வந்துட்டு வேதாங்கள் எழுதுறேன் அப்படின்னா, அதுக்கு கீழ ஆரண்யங்கள் அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? காட்டுல போய் எழுதுறது. அந்த மாரி பிராமணம் அப்படின்றது கீழ இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அயத்தரேய பிராமணம். ஓகேங்களா? அயத்திரேய பிராமணம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அரசருடைய சடங்குகள், அவங்கள பட்டாபிஷேகங்கள் பண்றாங்க பார்த்தீங்களா? அத முடிச்சு விடுறாங்க பார்த்தீங்களா? அந்த பட்டாபிஷேகங்கள் மற்றும் அரசுடைய கடமைகள், அவங்களுடைய நீதி எந்த அளவுக்கு நீதி இருந்தாங்க, அததான் வந்து சொல்றது வந்து அயத்திரேய பிராமணம். இதே நீங்க வந்து அயோத்தி அரசன் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, அப்ப அந்த அயோத்தி அரசன் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும். ஓகே, இவங்கள பத்தி பேசுறாங்க. அப்ப வந்துட்டு அவர் வந்து முடிச்சு விடுறாரு அப்படின்றது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேத இலக்கியத்தில் கோத்திரம் என்பதன் பொருள் என்ன? இப்ப வந்து நம்ம சாமி கிட்ட வந்துட்டு இப்ப போயிட்டு ஏதாச்சும் அபிஷேகம் பண்ணா, அப்ப வந்து அந்த ஐயர் கேட்பாங்க. நீங்க என்ன கோத்திரம்? விஷ்ணு கோத்திரமா? இல்லன்னா வந்துட்டு சிவன் கோத்திரமா? அந்த மாரி கேட்பாங்க. எனக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா தெரியல. அந்த மாரி கோத்திரம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு வகை பலியிடும் பொருளா? ஒரு மத சபையா? இல்ல பண்டைய ரிஷியிலிருந்து வந்த வம்சாவளியா? ஒரு கிராமமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு அவ்வளோ டைம் எடுக்காதுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கோத்திரம் அப்படின்னா விஷ்ணு கோத்திரம், சிவன் கோத்திரம் இல்லன்னா பெருமாள் கோத்திரம் அந்த மாரினா இப்ப அந்த பண்டை வழியில வரும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வம்சாவளி தான். ஸோ மூதாதையர் வந்து நமக்கு என்ன ஒரு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்களோ, அத அப்படியே ஆன்சிஸ்டர் சொன்னத நம்ம ஃபாலோ பண்ண வைப்போம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் ரொம்ப சிம்பிளா சில கொஷின்ஸ் வரும். 50 கொஷின்ஸ் தான் அசஸ்மென்ட் ரீஜன் இல்ல 30 தான் வரும். மத்தபடி சிங்கிள் கொஷின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், கிரானாலஜிக்கல் அப்படி தான் ரொம்ப டைம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ்க்குலாம் ஏன்னா நம்ம சிம்பிள் கொஷின்ஸ்க்கு யோசிச்சு ரொம்ப டைம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அசஸ்மென்ட் ரீசன் படிக்கும்போது டைம் இருக்காது. ஈவன் வந்து குரூப் 1 இந்த டைம்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ பக்கங்கள் வந்து கேட்டிருந்தாங்க போல. ஸோ அதுக்கெல்லாம் டைம் எடுத்தோன்னா நம்மளால நிறைய கொஷின்ஸ்லாம் போடவே முடியாது. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்க. யஜுர்வேதம் எத்தனை முக்கிய சாகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சாகைகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிளைகள். ஓகேங்களா? எத்தனை கிளைகளாக பிரிக்கப்பட்டது? 5ஆ, 4ஆ, 2ஆ, 3ஆ? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி வந்து 2, ஆப்ஷன் டி 3. யஜுர்வேதம் எத்தனை முக்கிய சாகைகள் அதாவது கிளைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத கொஷின். இதுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் வந்து வித் ஆன்சர் அண்ட் கொஷின்ஸோடு வரும். சில கொஷின்ஸ்க்கு வந்து இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் போடல, கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 24வது கொஷின். வேத இலக்கியத்தில் தண்டகாரண்யம் என்பது என்ன? ஒரு பெரிய காடா, ஒரு நகரமா, ரிஷியின் பேரா, ஒரு கோவில்? தண்டகாரண்யம். ஓகேங்களா? வேத தொழில் அதாவது வேதிக் லிட்ரஸியில் தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெரிய காடா, ஆரண்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காடை வந்துட்டு, ஒரு பெரிய காடா, ஒரு நகரமா, இல்லைனா வந்துட்டு ஒரு ரிஷியின் பேரா, ஒரு கோவிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? தண்டகாரண்யங்கள் அப்படின்னா ஒரு பெரிய வீடு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய இந்தியாவில் வந்து ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காடோடைய குறிப்பு வந்து எப்படி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத காலத்தில் வந்துட்டு ராமாயணம் குறிப்பிட்டுள்ளது இந்த காடை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் நம்ம ரிஷிகள் அதுக்கப்புறமேட்டுக்கா துறவிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வசிக்கக்கூடிய இடம் வந்துட்டு இங்கே தண்டகாரண்யம் சொல்லுவாங்க. இல்லை ஆரண்யங்களும் சில 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 டைமில் சொல்லப்படுவது வழக்கம். ஓகேங்களா? தண்டகாரண்யங்கள், ஆரண்யங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாங்க. பின் வருவனவற்றில் எது ஸ்மிருதி இலக்கிய வகைகளை சார்ந்தது? ஸோ வந்து ஸ்மிருத்தின்னு இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிராமணங்களா, ரிக்வேதங்களா, யஜுர்வேதமாக கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்மிருதி அப்படின்னு வந்து மனுஸ்மிருத்தின்னு அறிங்க. மனுஸ்மிருத்தினா ஒன்றும் இல்லை, இந்த தர்மசாஸ்திரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை பற்றி வந்துட்டு ஒரு பகுதி தான் மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்மிருதி சபா அப்படின்னு 2 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின், 26வது கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத பாடல்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தும் நிகண்டு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நிகண்டுனா நீங்கள் தமிழ்லையுமே படிச்சுப்பீங்க. இந்த நிகண்டு, விளக்கம் அந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வேத சொற்களுடைய அகராதி அதாவது ஒரு வேதிக்குடைய டிக்ஷனரி, அந்த வேர்ட்ஸ் டிக்ஷனரியா, இல்லை வேத கால இசை வடிவங்களா, இல்லை புராண கதைகளா, இல்லை வேத ரிச்சுவல்ஸா, சடங்குகளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேத பாடல்களை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தும் நிகண்டு என்பதை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு டிக்ஷனரி வேர்டு தான். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம், விளக்கம் பார்ப்போம். நிகண்டு என்பது வேத சொற்களின் பட்டியல், அதாவது ஓகேங்களா ஒரு பட்டியல். ஓகே, அல்லது அகராதிகள் ஆகும். டிக்ஷனரி இல்லைனா ஒரு பட்டியல் ஆகும். இதை வேத பாடல்களில் உள்ள அரிய மற்றும் கடினமான சொற்களின் பொருளை விளக்குகிறது. பின்வரும் யாஸ்கரால் நிகண்டின் அடிப்படையில் நிறுத்தம் ஏற்றப்பட்டது. ஸோ இங்கே பாருங்கள், யாஸ்கரம் அப்படின்ற ஒரு நிகண்டு இருக்கிறத இங்கே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? யாஸ்கர நிகண்டு அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த வேத சொற்கள் அகராதி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து ஏன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிட் மாஸ்டரில் வந்து ஆல்ரெடி இந்த 2 டாபிக் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து தான். ஸோ சில வந்துட்டு இந்த வேதாந்தங்களில் வந்து சிலதெல்லாம் கவர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுவுமே நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் எவ்வளோ நடத்த முடியுமோ அவ்வளோ நடத்த முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். நிறைய பேர் ஃபுல் டாபிக் போட சொன்னீங்க, நிறைய வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணால் தான் தொடர்ந்து நானுமே வந்துட்டு நிறைய டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண முடியும். எங்களுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும் டாபிக் கவர் பண்ணி எடுத்து போடுறதுக்கு. தென் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள் ஹஸ்பண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கொடுக்குற என்கரேஜ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்க் எங்களுக்கு வந்து. ஏன்னா நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஒர்க்ஸில் நாங்கள் வந்துட்டு இதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது தொடர்ந்து நம்ம நிறைய வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து போட ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்டர்ஸுமே நான் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன். வித் ஆன்சர்ஸோட கண்டக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து சில டைம்ஸ் வந்து நம்ம ஆன்சர் தெரியலனா நம்ம போய் தேட வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்துட்டு லைவில் எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு லைவ்மே போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஹஸ்பண்ட். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.